அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை விடுவிப்பதற்காக நான் இறங்கி வந்தேன். 430 வருஷம் என் ஜனம் எகிப்து தேசத்தில் பட்ட பாடுகளை நான் நினைத்தேன். எகிப்தில் செய்த கொடுமைகளை நான் நினைத்தேன். ஆலோட்டிகளுடன் எடுக்கிறதான அத்தனை கொடுமை நினைச்சிருக்கிற அவர்களை விடுவிக்கும்படியாக நான் இறங்கி வந்திருக்கிறேன். இந்த ஜனத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த உடன்படிக்கை என்ன? ஆதிகாரம் 15ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. 13-16 வருஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, என் ஜனம் எகிப்து தேசத்துல 400 வருஷம் அடிமையாக இருப்பாங்க. பிறகு குறித்த காலத்தில் பெருத்த செல்வத்தோடு அவர்கள் வெளியே வந்து கானான் தேசம் சுதந்திரிப்பார்னு ஆண்டவர் தம ஜனத்தோடு செய்த உடன்படிக்கை அது. அதை தான் இப்போ சொல்றார். அதை நான் நினைத்தேன், அதை செயல்படுத்துவதற்கு நான் இறங்கி வந்திருக்கிறேன். மோசே நீ வா. அப்படியானால் அந்த குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது, தேவ திட்டம் நிறைவேறும் பொழுது பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல. அந்த காலம் நிறைவேறும் பொழுது மக்கள் மறந்துவிட்டாலும், உடன்படிக்கை ஜனங்கள் மறந்துவிட்டாலும், தலைவர்கள் மறந்துவிட்டால், கர்த்தர் நான் மறக்கல. என் ஜனத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, என் ஜனத்தோடு செய்த உடன்படிக்கை நான் மறக்கல. அந்த காலங்கள் நிறைவேறுகிறது. என் காலங்களில் குறித்து வைத்தது போல அது என்னுடைய டைம் டேபிள் படி நான் அவர்களை விடுவிக்க இறங்கி வந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருப்பார். நிறைய வாக்குத்தத்தங்கள். 1-2 ரட்சிக்கப்பட்ட பொழுது குறிப்பிட்ட சமயங்களில் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவர் மறக்க மாட்டார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஒரு நாளும் அதை அழியாது. நீங்க மறந்திருக்கலாம், காலங்கள் செல்ல செல்ல நீங்க மறந்திருக்கலாம். கர்த்தர் இந்த நாள் சொல்றார், அந்த வாக்குத்தத்தத்தை நான் மறக்கவில்லை. உன் பிள்ளைக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறக்கவில்லை. உனக்கு, உன் தொழிலுக்கு, உன் வேலைக்கு, உன் எதிர்காலத்து குடும்பத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நான் மறக்கல. ஏற்ற காலத்தில் அதை செய்யும்படி நான் இறங்கி வருகிறேன். உனக்காக கிரியை செய்வதற்காக, நிறைவேற்றுவதற்காக அவர் இறங்கி வருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.